கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இது கர்த்தருக்குரிய நாள். நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற நாள். பிரியமானவர்கள், இன்றைக்கான மன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கின்றாராம். அப்போ நிச்சயமாக நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டுள்ள ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவரை வேதனைப்படுத்தி விடக்கூடாது. இங்கு அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகின்றது? சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குணம்லாம் இருக்கும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பாங்க. ஆனால் எப்படி இந்த குணம்லாம் இருக்கும்? அப்போது ரட்சிக்கப்பட்டாலும் நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும். நம்முடைய ஜென்ம சுவாபங்கள், நம்முடைய இரத்தத்தோடு கலந்திருக்கிற சுவாபங்கள் மாறி நம்ம குணப்பட வேண்டும். அதான் இயேசு மகாராஜா சொல்கிறார், நீ குணப்பட்ட பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி பேதுருட்ட சொல்கிறாரு. அப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய குண நலன்கள் எல்லாம் மாறணும். நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறணும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புலாம் அதெல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுறணும். துர்க்குணம் என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த துர்க்குணங்களெல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம அதனோட இருந்து கொண்டே இருப்போமானால் அது ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும், அவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போல் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல், வாக்குவாதம் செய்யாமல், வைராக்கியம் பாராட்டாமல், விரோதமாக இருக்காமல் நீங்கள் சமாதானத்தோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதிலே அவர் மகிமை அடைகிறார். மேலும் ஆவியானவருக்கு ஒன்று பிடிக்காத ஒரு காரியம்னா பொய் சொல்லுவது. நம்ம அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் அங்கே பேதுருவிடம் அனனியா சப்பிராள் என்கிற 2 பேர், அவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டவங்க தான். எல்லாரும் அவங்களுடைய நிலத்தை, சொத்து இவைகளெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வச்சாங்க. யாரும் கட்டாயப்படுத்தப்படலை. இப்போ இவங்களும் தங்களுடைய நிலத்தை கரையம் பண்ணி அதையும் காணிக்கையாக கொடுக்க வர்றாங்க. ஆனால் அதில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவங்க இஷ்டம்தான் கொடுப்பது, ஆனால் அதில் வஞ்சித்து வைத்து பேதுரு கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவுக்கு தான் அந்த நிலத்தை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போது அவங்க ஆவியானவர்கிட்ட பொய் சொன்ன உடனே அவங்க அனனியா சப்பிராளுடைய முடிவை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? அப்போ அந்த பொய் ஆவியானவரை துக்கப்படுத்துது, அவரை வேதனைப்படுத்துது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு கூட நம்ம முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் மேலே நான் கை போடுவது எப்படி என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்களேன், அந்த சவுல் தாவீதை கொல்ல எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட அந்த தாவீது ஒரு நாள் இந்த சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக மட்டும் எழும்பவே இல்லை. பாருங்களேன், இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவனுடைய மனிதர்களை, தேவனுடைய ஊழியர்களை குறை சொல்லி, அவர்களை கை நீட்டி, அவர்களை பேசிக்கொண்டே தவறாக பேசிக்கொண்டு இருக்கிற இந்த காரியம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். உங்களுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டுள்ள ஆவியானவர் துக்கமடைவார். அவர் அதிகமாய் துக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்படியே நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் மேலே உள்ள முத்திரை அது உடைக்கப்பட்டு போயிடும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பத்திரமா உங்களை காக்க முடியாது, நீங்களே உடைச்சிருவீங்க. அப்போது நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடும். அதனால் இது விளையாட்டான காரியம் இல்லை, வேடிக்கையான காரியம் இல்லை. நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க.
இன்றைக்கு எளிதில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவங்கள யாருனாலும் எதுனாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாராளம் உண்டாயிருக்குது. ஆனால் அது தவறு. அப்படி பேசுகிறவங்க அறியாமல் அவங்களே அவங்க நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆவியார் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.